இமயமலையின் இந்துகுஷ் பகுதியை மையமாக கொண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் எதிரொலியால் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருக்கின்ற பல்வேறு நகரங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதால் கிட்டத்தட்ட காஷ்மீரை பொறுத்தவரையில் அங்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதுவும் இயங்காத ஒரு சூழ்நிலை இருப்பதனால் இந்த பாதிப்பு சேத விவரம் பற்றி முழுமையான தகவல்கள், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னும் வந்து சேரவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சமூக வலைதளங்களில் இது பற்றிய சில தகவல்களும் கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. அதை பற்றி பார்க்கலாம். அதனை இப்பொழுது விளக்குகிறார் மனோஜ். நிச்சயமாக வசந்த், நீங்கள் குறிப்பிட்டது போலவே இந்துகுஷ் மலையை மையமாக கொண்டு 7.7 ரிக்டர் அளவுகொள்ள நிலநடுக்கமானது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இதன் பாதிப்புகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மற்றும் டெல்லி, உத்தரகாண்ட் உள்ளிட்ட இந்த பல பகுதிகளில் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளிலும் கூட இந்த நிலநடுக்கமானது தற்பொழுது உணரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக USGCயினுடைய இணையதளத்தில் தற்பொழுது செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7.7 ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறதா அவங்களுடைய இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்துகுஷ் மலைப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அனைத்து பகுதிகளிலும் அந்த நிலநடுக்கமானது தற்பொழுது உணரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பாகிஸ்தானில் பல பகுதிகளிலும் கூட இந்த நிலநடுக்கத்தினுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறதாக கூட பல இணையதளங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. அதனுடைய பாதிப்பு தான் ஜம்மு காஷ்மீர் மற்றும் டெல்லி, உத்தராஞ்சல் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளிலும் உணரப்பட்டிருக்கிறது. இதை தான் USGCயினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கூட வெளியிட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேர் டெல்லி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள், வட இந்தியா பகுதிகளில் வசிக்கக்கூடிய தங்களுடைய உறவினர்கள்லாம் நலமா இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பலரும் ஆர்வத்தோட தங்களுடைய சமூக வலைதளங்களில் பல அப்டேட்ஸ்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானில் எந்த அளவிற்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஹேஷ்டாக் எர்த்குவேக் அப்படிங்கிற ஹேஷ்டாக்கை பயன்படுத்தி அவங்க எல்லா போஸ்ட்களையும் போட்டுட்டு இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா மே காட் டேக் குட் கேர் ஆஃப் ஆல். அதாவது பல மக்களும் வசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டதன் காரணமாக நிறைய பேர் ரொம்ப அச்சத்தில் இருப்பாங்க. அவங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஆண்டவன் வழி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான கூட தங்களுடைய போஸ்டர் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த போட்டோக்களை பார்க்கும் பொழுதே தெரிகிறது, டெல்லியில் வசிக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி நின்றுக்கிட்டு இருக்கிறத கூட நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மெஹதி அப்படிங்கிறவங்க தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எர்த்குவேக் வாஸ் 8.1. ஆனால் இது தனக்கு தெரிஞ்சதாக தான் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7.7 மேக்னிடியூட்டில் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் சிவியர் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் பாகிஸ்தான். பாகிஸ்தான்லையும் இதனுடைய இந்த தாக்கம் உணரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கூட தன்னுடைய கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பல செய்தி ஊடகங்களும் கூட தற்பொழுது அந்த செய்தியில் தான் கவனம் செலுத்திக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ NBD அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் அவுட் சைட் தேர் ஹவுஸ் ஆஃப்டர் தே ஃபெல்ட் ட்ரெமர்ஸ். அதாவது என்னன்னா அந்த டெல்லி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கக்கூடிய குடியிருப்புகளில் வசிக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் எல்லாருமே இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதன் காரணமாக தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி தெருவுகளில் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை கூட நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க எல்லாரும் சாலை ஓரங்களில் நின்று கொண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பி சேஃப் நார்த் இந்தியா, முகமது கைஃப் நார்த் இந்தியா மக்கள் எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படிங்கிறது கூட தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா சன்ஷைன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எர்த்குவேக் இன் டெல்லி, ஹோப் யுவர் ஃபேமிலி இஸ் ஃபைன். அதாவது நீதி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய உறவினராக கூட இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி பலரும் அங்கே வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவினர்கள், தங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே பத்திரமா இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவலாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரேத்தோ அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் வாஸ் இன்சென்ட். நான் என்னுடைய காரில் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட பொழுது என்னுடைய கார் அசைஞ்சது ரொம்ப எனக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு எர்த்குவேக் நான் இது பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா இன்னொருத்தங்க RP சிங் அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹி சென்ஸ் திஸ் ஒன் டஃப் தோ எவ்ரிவன் இஸ் சேஃப். எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருக்காங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத தன்னுடைய கருத்தை கூட அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதே மாதிரி எல்லாரும் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 7.5லேருந்து 7.7 வரைக்குமான அந்த ரெக்டர் அளவுக்குள்ள பதிவாகி இருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கம் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அச்சுறுத்தலும் அந்த பீதியும் பல மக்களிடையே பெருத்த அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது பலருடைய கருத்தை கூட சமூக வலைதளங்களை தற்போதைக்கு ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வருது வசந்த்.